வச்சிரு 100 ரூபாய் பாகிஸ்தான் மலைக்கு தான் இப்போ கோச்சிங் கிரவுண்ட் எலிஃபென்ட் ஹவுஸ் தெரியல மேட்ச் அவுட் ஒரு 60 அடிச்சிட்டு வந்தாலே மேட்ச் நடு பிச்சில் குத்தி பார்த்து இப்படி வந்து அசிங்கப்படுறதான் சரியா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத்தளை மாவட்டத்துக்குரிய தம்புள்ள இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துக்கு இந்த ரங்கிரி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா குறிப்பாக இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முதலாவது T20 போட்டி. உண்மையிலுமே அந்த மேட்ச் வந்து நேரடியாக போய் பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். குறிப்பாக வந்து எங்களுக்கு வவுனியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 மணி நேரத்திலேயே நாங்கள் அங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் அங்கே எந்த மேட்ச் நடந்தாலுமே வந்து நாங்கள் தவற விடாமல் பார்ப்போம். குறிப்பாக வந்து எங்களுடைய கிளப் நண்பர்கள் இன்றைக்கி 6 பேர் தான் போகிறோம். ஏன்னா 6 பேருக்கான டிக்கெட் தான் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பின்னால் இருக்கிற எங்களோட கேடிஎஸ் வாகனத்தில் எல்லாருமே போகிறோம். அதுவும் வந்து டீசலுக்கு சிண்டி போட்டு அப்படியே ஃபன்னாக இருக்கும். குறிப்பாக இங்கேருந்து நாங்கள் போவைக்கில் நடக்கிற சம்பவங்கள் அதே மாதிரி மேட்ச்சில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இன்றைக்கு என்னோட கவி ஆசைப்பட்டவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் இது வரைக்கும் ஆல் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து பார்த்ததில்லை. அதனால் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். இந்த 6 பேருக்குள்ள அவர் ஒரு ஆள் உள்ளடங்குவார். சரி, இதுக்கு பிறகு இப்போ நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். வந்த பிறகு என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போது போகிற வாகனம் இது எங்களுடைய கிளப் படியான ஒரு ஆளுட வாகனம் பிஎச் நம்பர். கூடுதலாக நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இதை கண்டிருப்பீங்களா அப்படின்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் நிற்கிறது. எங்கேயாவது மேட்ச் போகிறண்டா மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கவியும் அதே மாதிரி உமையவன் 2 மாதிரி ஏதாவது ஐலன்னா உள்ளே நிற்கிற 3 பேர் வந்துட்டு மிச்சம் 2 பேருக்காக பார்த்து கொண்டிருக்கோம். ஆக்களை சேர்த்து போகிற ஒரு இது இருக்குது கடவுளே. சரி, கடைசியாக இப்போ டீம் ஒரு மாதிரி செட் பண்ணியாச்சு. ஆனால் டிக்கெட் ஒன்று ஃப்ரீயாக இருக்கிறால வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனால் ஆள் இல்லை. சரி, டிக்கெட் இருக்குது, ஆக்கள் இல்லை. சரி, இதுலேருந்து பயணம் தொடங்க போகிறோம். சரியா, இப்போ 4 மணி ஆகுது. 2 மணி தேலாம் வாங்க போகிறதுக்கு. பாய் பாய் உண்மையான் நான் நடுவில் இருப்பேன். சரி, முன்னால் ஸ்ரீலங்கா ஜேசி போட்ட அபிதாப் குமார் வாகனத்தையோட டிரைவர் அப்படியே நாங்கள் பின்னுக்கிறோம். என்னட்டு போன முறை நாங்கள் இங்கே வெளிக்கிடைக்கு எடுக்கல, அங்கே போய் சும்மா நோம்பல அடுத்தது. இந்த முறை சரி போவைக்கிலே எடுத்துகிட்டு போகும்போது வெளிக்கிட்டாச்சு. இப்போ ரம்பாவையில் நிற்பாடினாங்களே. என்னடா இந்த வடக்கடையில் வந்து வடை சூப்பராக இருக்கும். அதனால் சும்மா பொழுது போயில் பசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதில் வடையை வேண்டி சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இல்லை வேறு சின்ன வடை இருக்குது, பேட்ரிஸ் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது. 6-7 பேருக்கு அவர்கிட்ட போய்ட்டு நம்மடா சரி கூட சாப்பிடக்கூடாது. சரி, முதல் வடை வேணாங்க. நானும் இட்டுட்டு போகிறேன். 70 ரூபா ஏதோ இருந்தது. அதுக்கு இது வடை வேணாங்க. இது வந்து இந்தோனேஷியன் கார் போல் டேபோ இல்லை பாருங்க. டொயோட்டா பேர் வந்து எனக்கு தெரியல. இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு பண்ணுறதுனால மறந்து போய்ட்டு நல்லா இருக்குது. அப்படி எங்களோட பயணம் ஆரம்பிக்க போகுது. திருப்பி அப்படியே வண்டி வடையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு போய்கொண்டிருக்கோம். இப்போ தான் வந்து மிகுந்தலை வந்திருக்கிறோம். இப்போயே நேரம் கிட்டத்தட்ட 5 மணி ஆகிட்டு. நாங்கள் போய் சேர 6:30 ஆகும்ட்டு நினைக்கிறேன். இந்த கேசிங் படி 7 மணிக்கு மேட்ச் அறக்க பறந்து தான் போகணும். சரி, இப்போ சரியாக நேரம் 6:03 ஆகுது. நாங்கள் தம்பிள்ளைக்கு ஒரு மாதிரி வந்துட்டோம் உள்ள தெரிஞ்சு கொண்டு. ஆனால் நாங்கள் இதெல்லாம் ட்ராஃபிக்காக இருக்குமெண்டு இது பாருங்கள், ஒரு டிராஃபிக் ஒன்றையுமே காணல. அதால் நாங்கள் கொஞ்சம் டப்பட்டு போயிட்டு வேண்டாம். சரி, பின்னால் இந்த 2 ஜீவங்களும் நித்திர உண்டு நீங்கள் எவ்வளோ நேரம் சும்மா ஃபன் பண்ணிட்டு வந்தோம். இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் ஒரு அரை வாரம் ஒன்றையுமே வந்து காணல. அதில் கொடிகள் எல்லாம் வச்சு விற்கணும். நாங்கள் வந்துட்டோம் அந்த வைபுக்கு வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் முன்னே போகலாம் போல இருக்கு. கொஞ்சம் பார்க்கிங்க முன்னுக்கு போட்டோம்னா நல்லா. ஆனால் விரைகளை சிக்கிடும். வேணாம் திருப்பி எடுக்கல. ஆக்கலாக இருக்கும் அதுதான். இப்போ ஒரு கடைக்கு முன்னுக்கே வந்து பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஆனாலும் வந்து என்ன பிரச்சனைட்டு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இது என்ன மட்டும் பவர் மட்டும்ன்றதால பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா இதில் பார்க்கிங் சரியாக விடாட்டிக்கு வர்றதுக்குலாம் செம்ம க்ரௌடாக இருக்குது பாருங்க. அரும்பொட்டோடு இருக்குது. இதில் ஒரே ஒரு அதிலே 2 பார்க்கிங் செட் பண்ண பக்கத்தோடு வருது. ஆனால் ரக்கைகளை முட்டு போலண்ணே இன்னும் தெரியல. ரக்கைகளை முட்டா இருந்துச்சுன்னா சரி. சரி, ஒரு மாதிரி பார்க் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்களாண்டா பார்க்கிங்குக்கு 1000 ரூபா காசு வேண்டி இருக்கணும். கவியை வந்து ஷாக் ஆகிடும். 1000 ரூபாய் அப்படின்னு. இங்கே இந்த மேட்ச் டைம்களில் வந்தாலே இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கரெக்டாக இதில் போய்க்குள்ள இடது பக்கத்தில் பாருங்க எவ்வளோ கார்கள் வந்து பார்க் பண்ணியிருக்கணும்ட்டு. இதுக்கு ஒரு 1000 ரூபா அப்படி பார்த்தாலே சும்மா 1 லட்சம் வந்து இன்றைக்கு விளைச்சிருவாங்க. இதில் பாருங்கள் பேண்டுகள் எல்லாம் வச்சுருக்கணும். எனக்கு அதில் போக ஒரு இதுகள் எல்லாம் இருக்கும். சரி, இப்போ அண்ணா மீட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்களாண்டா கண்டியில் இருக்கிறீங்களாண்ணே. ஆனால் அது வந்து சேனல் பார்க்குறேன் கைஜர். குறிப்பாக வந்து இந்த பேண்ட் வந்து 100 ரூபா. நாங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு மாற்ற இல்லையா நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மனசு வேணும் வேணா. கடை சந்திப்பு எங்கே கண்டியிலங்கே இருக்குதுங்க. கடையோஸ் தோட்டில். சரி அண்ணா, இப்போ கவியின் பர்ஸுக்குள்ள இருந்தது 100 ரூபா. அதை கொடுத்துட்டு போயிடுவோம் அண்ணாவுக்கு. அண்ணா வச்சிருங்க பேசுவாங்கண்ணா. வச்சிருங்க
வச்சிருங்க உங்களோட பிஸ்னஸ் சார். ஓகே அதே வீடியோ காட்டி என்ன கொடுக்குறேன்ட்டு சில நான் வீடியோ காட்டி கொடுக்காட்டி அதுக்கு பேசுவீங்க டெய்லி கொடுக்கலடாண்டு. அண்ணா வந்து அவ்வளோ ஒரு ஹொனஸ்ட்டாக பாருங்கள், ஒரு யூடியூப்பால் இவ்வளோ உறவுகள் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு. இதில் வந்து மோத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர்லாம் அடிக்கணும், கேர்ள்ஸ்லாம் அடிச்சு சும்மா T20 மேட்ச் தானே சும்மா அப்படி தான் இருக்கும். சரி நாங்கள் அப்படி இது வேண்டிட்டு வரைங்கள எங்களோட வந்த டீமாக்கள் வந்து இங்கே வேறுங்க படம் திரி கொண்டிருக்கணும். ஸ்ரீலங்காண்ட படம் அப்படி ஆச்சு வச்சு இது வந்து வேறு லெவல் வைவாக இருக்கும். 100 ரூபா எல்லாடா 100 ரூபாய். ஏன்னா ஒரு பக்கம் அடிச்சிருங்க, 2 பக்கம் அடிச்சிருவாங்க. எல்லாம் எடுத்தாச்சு இது இருக்கு எல்லாரும் சும்மா கொடுக்குற மாதிரி என்ன கொடுத்து கொண்டிருக்கார். இல்லை தமிழ் தானே. சரி எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பேன் காட்டுங்க. இன்றைக்கு ஃபுல்லாக T20 ஃபுல்லாக வைப் பண்ணுறாரு. சமுதாயம் எல்லாம் வேண்டிட்டு வெளிக்கிட்டோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேசிகள் எல்லாம் வச்சு வைக்கணும் பாருங்கள். இப்படி நிறைய கடைகள் இருக்கும், எல்லாமே வந்து நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி பெரிய விலை இல்லை, அளவான. ஐயோ எங்களோட வந்ததுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வந்தேன்னா மறந்து போயிட்டேன் உங்களோட. அதே மாதிரி இதில் வந்து பிளாக்ல டிக்கெட்டும் இருக்குது. நீங்கள் டிக்கெட் எடுக்கலைன்னா வந்து வேண்டலாம், ஆனால் கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். ஆனால் அப்படி வித்தோ வண்டியோ பிடிபட்டிங்கன்னா அதுக்கான சம்பவங்கள் வந்து தாராளமாக இருக்கும். இப்போ பாருங்கள் டிராஃபிக்கை பாருங்கள், இந்த பக்கம் இதுக்குள்ள எல்லாம் கொண்டு வந்துறது வேண்டாம் நாங்கள் மாட்டியிருக்கோம். இப்போ அங்கே போகிறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கோம். டிக்கெட் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதில் வந்து கேட் நம்பர் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த கேட் நம்பரை பார்த்து நீங்கள் வராட்டிக்கு வந்து ஒவ்வொரு செட்டராக இருக்கும். அதான் அங்கே ஒன்று இருக்குது, மற்ற இதுக்கு இஞ்சால ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது. எங்களுக்கு இந்த கேட் நம்பர் 4, 5 தான் நாங்கள் போகணும். ஏன்னா அந்த போட்டால் அந்த டிக்கெட் தந்தால் வந்து பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இதாலேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் ஜேசியில் எல்லாம் போட்டிருக்கணும். அதே மாதிரி பாகிஸ்தான் கொடி ஜேசி எல்லாமே வந்து போட்டிருக்கணும் பிரிண்ட் அடித்து. ஒரு இந்தியா சப்போர்ட்டரும் இல்லது பாகிஸ்தான் சப்போர்ட்டர்னா வண்டி போட்டுட்டு வந்தால் சூப்பராக தானே இருக்கும். நாங்கள் வளமையாக அதுக்குள்ள வந்து பார்க்குறதால வந்து இதில் ஐயோ டிக்கெட்டுக்கு வந்து லேட்டாக நான் ரெடி டிக்கெட் வந்து ஒரு அண்ணா பொறுப்பு அணிக்கிறாள் வந்து அவரோடய சேர்த்து போயிடும். இல்லாட்டிக்கு வந்து சம்பவம் ஆயிரும். வேறு வெளிநாட்டவர்கள்லாம் வந்திருக்கிற மேட்ச் பார்க்க. ஹலோ அது மாதிரி பஞ்சாபாக்கள் வந்திருக்கணும். பேக்கெல்லாம் செக் பண்ணி போட்டு தான் படிக்கணும். அதில் வந்து முதலாவது செக்கப் வந்து போலீஸ், இதில் 2வது வந்து டிக்கெட். இதில் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டு தான் படிக்கணும். இதில் போட்டுக்காக பொறுப்பு அனுப்பினோம். இதில் அங்கே இந்தியாவிலலாம் என்ன மாதிரி தெரியல, இலங்கையில் இப்படி தான் எங்கே போடாலுமே வந்து இதில் வேறு வாட்ஸ்அப்பில் டிக்கெட் அனுப்பியிருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் இங்கே. சரி இதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க வேணும், ஒரு கிலோமீட்டர். இன்னும் போகிற டீம் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் போகிறோம். ஃபுல் வெறி வைப்பில் வந்து போய் கொண்டிருக்கணும். ட்ரோன் அடிக்க வந்துட்டோம். இதில் லைட்டுகளை பாருங்கள். இப்போ வந்து ஹாஃப் லைட் தான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ப்ராக்டிஸ். மலிங்க தான் இப்போ பவுலிங் கோச் போல இருக்கோம். மலிங்க தான் நிற்கிறார். அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே மலிங்க தான் இப்போ கோச்சிங். பார்ப்போம் இந்த சீரீஸ் வந்து எப்படி போகுது இந்த இலங்கைக்கு. இந்த டிக்கெட் அவங்களோட இப்போ கொஞ்சம் வெளில போகிறதுக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதாவது வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். திருப்பியும் டிக்கெட் செக் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 3 இடத்துல வந்து டிக்கெட் பார்ப்பினோம். ஆன்லைன் ரெண்டால் ஸ்கேன் பண்ணி போட்டு தான் விடுவிடும். ரைட் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு பிறகு பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. இப்போ ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்காக தான் நான் நாங்கள் சொல்லியிருப்பேன். அப்படியே பார்ப்போம். டோஸ் நடந்துட்டு போல இருக்குது. 6:30 சரியாக டோஸ் போட்டுட்டேன். அரை மணி நேரம் முன்னுக்கே வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டேடியத்தை பாருங்கள். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஸ்டேடியம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நாங்கள் இந்த பிளாக்ல தான் இருப்போம். அதாவது ஸ்க்ரீனுக்கு அப்படியே இஞ்சால பக்கத்தில் வந்து இருக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கசரங்க போலிங் ப்ராக்டிஸ் அடிக்கிறார். அதே மாதிரி நடுவில் சாணக்க அந்த காய்ச்சி கொண்டிருக்காரு. தெரியுது அவங்களுக்கு. இதை காண்டி ஜூம் பண்ண வேணா அந்த உடஞ்ச மாதிரி வந்துடும். அதால் அப்படியே விட்டுருக்கேன். அதே மாதிரி பாகிஸ்தான் டீம் வந்து அங்கால பக்கத்தில் அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் அடிச்சு கொண்டு இவ்வளோ உயரமா சாமிரை. ஓ நேரிலாம் போதும் பிச்சுட்டு போகும் போல் எல்லாம். பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி பால் போட போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிந்து மெண்டேஸ், அதே மாதிரி பேர்கள் எல்லாம் மறந்து போயிட்டு. வெள்ளாளைக்கு மற்றது 2 பேரும் 2 தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் ஸ்டாஃப் ஏன்னா கூடுதலான மழைகள் ஏதாவது வந்துச்சுன்னா இவையில் தான் வந்து ஓடி போய் பார்க்கணும். இப்போ வந்து உள்ள கவர் எல்லாம் இருக்குது தானே, அவையில் வந்து எடுக்க போயிடும். ஒரு மச்சுக்கு முன்னுக்கு எவ்வளோ ஏற்பாடுகள் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். The captain of Pakistan, the official ticket. Pakistan won the toss. Tickets are out now to purchase your tickets for the T20 World Cup 2026. Will be hosting T20 வரப்போறதால வந்து பயிற்சி ஆட்டமாக இருக்கும் போது இது எல்லாருக்குமே வந்து International Cricket Stadium. இதில் பாருங்க போன டீம் வந்து அப்படி நீட்டாக வந்து எடுத்து கொண்டு வரணும். கிரவுண்ட் ஸ்டாஃப் வரைக்கும் இலங்கையில் இருக்கிறவங்க தான் எப்பயுமே. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனையாக இருக்குமென்று பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்கும். இப்போயே வந்து பனி ஆரம்பம் மாதிரி இது வரும். கமெண்ட்மெண்ட் ஸ்கெட்ச் பிடிப்பாரா? ஓகே சிம்பிளாக வந்து பிடிச்சிடுவாங்க. தொடங்க கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. அதால் இதில் ஏதாவது சாப்பிட்டு டீ குடிப்போம் அப்படின்னு வந்திருக்கோம்.
இதில் வந்து ஹாட் டாக்ஸ் அதே மாதிரி ரைடு மற்றது எலிஃபண்ட் ஹவுஸ் இப்படி தேவையான கடைகள் எல்லாம் ஒரு சாப்டருக்கு ஏற்ற மாதிரி அது அங்கால பாருங்கள் அங்கால தெரியுது பாருங்கள் இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்கணும். இதில் இப்போ சாப்பிட்ட மட்டும் சரியாண்டா பின்னுக்கு பிறகு ஆக்கள் வந்துடும் அந்த ஒரு காரத்தில் வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் நூடுல்ஸுக்கு சொசேஜஸ் இருக்குது அதே மாதிரி இதில் ஹாட் டாக்கும் வந்து இருக்குது. நூடுல்ஸுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் எங்களுக்கு கிடைக்கும். நூடுல்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைமே வந்து ஸ்ரீலங்கன் பிளேஸும் அதே மாதிரி பாகிஸ்தான் பிளேஸும் வந்து போய்கொண்டிருக்கணும். நேஷ்னல் அந்தம் வந்து அந்த கப் ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து கப்பை முன்னுக்கு வச்சு அதில் வந்து 2 நாட்டு அந்தம் வந்து போகும். அந்தம் போடுற கேப்பில் வந்து இதில் வந்து மூஸ்ட் பிராண்டட் அதாவது கிரிக்கெட் பிளேஸ் எல்லாம் போகிற ஒரிஜினல் ஜேசியில் வந்து இதில் வந்து விற்கணும். அப்போ இதில் கேப் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் ஜேசி ஃபுல்லாகவே பிராண்டட் மோஸ்ட் பிராண்ட் தான் இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஜேசி கொடுக்கணும். என்ன விலை பரவாயில்ல என்ன ஓகே 3000 சரி. அந்தம் ஸ்டார்ட் பாகிஸ்தான் அந்தம் போய் கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆக்களை காணையில் நான் நினைக்கிறேன் அந்த மேட்ச் தொடங்கி ஒரு வாய்ப்பு போதுன்னு டிவியில் பார்த்துட்டு வந்துருக்கணும் போல இருக்குது. இப்போ இலங்கையின் தேசிய கீதம் போய் கொண்டிருக்கு. எல்லோரும் வந்து எழுப்பி நிற்கிறேன் பாருங்கள். ரைட் எல்லாரும் வேகளை தட்டி ஒரு ஆரம்ப இது கொடுத்துட்டோம். ஸ்ரீலங்காவில் யாரும் ரெடியாக இருக்கணும் வேண்டாம் 10 நிமிஷங்காவும் குசல் மெண்டிசன் ஓப்பன். And ladies and gentlemen, it's time to welcome Team Pakistan on field. The opening batsman for Sri Lanka. குசல் மெண்டிஸ் ரங்கு வேறுண்டு ஆனால் வந்து கமில் மிஸ்ராவும் 10 நிமிஷம் தான் வந்து ரங்கியிருக்கிறோம். சரி எங்களோட டீம் வந்து இங்கே நூடுல்ஸ் எல்லாருக்கும் வந்து வேண்டிட்டு பொதுவாக காசை பிடிப்போம் அப்படின்ட்டு 7 பேருக்கு வந்து வேண்டி கொண்டு இருக்கிறோம். இந்த பாருங்க சின்னப்படி இந்த முறை வந்து இந்த கம்பு கொண்டு வர விட்டுருக்கணும். பழமையாக வந்து விட மாட்டேன் என்ன இதில் அடிபடுவாங்க அப்படின்றதுக்காக. 5, 4, 3, 2, 1, let's play. ஓகே அப்படியே வந்து இப்போ போல் போட்டுக்கிறோம் பாருங்க. சல்மான் எனக்கு தெரியும் உண்மையில் பாகிஸ்தானில் புது பிளேயர் போல் இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேம் போலர் தான் போடுறார். ஓகே பஸ் பால் வந்து டிஃப்ரெண்ட். இப்படி மச்சிகளை வந்து நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. நாங்கள் அப்பப்போ நடக்கிற நல்ல இம்பார்ட்டண்டான வைப்புகளை வந்து உங்களுக்கு காட்டுறோம். 2வது போல வந்து வெல்கம் பவுண்ட்ரி டீம் வந்து ஃபுல்லாகவே வந்து நூடுல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஓகே தேங்க்யூ கோஆப்ரேட் கிளைம் வந்து மின்னுங்கும் இதான் நூடுல்ஸ் ஃப்ரீமா 2வது ஓவர் தான் போய்கொண்டிருக்கு. அந்த ஒரு மஞ்சள் கதிரில் இருக்கிறார்கள் வந்து அப்படியே ஃபுல் வைப் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ஸ்கோர் வந்து 7 ரன் ஒரே ஒரு 4 ரன் மட்டும் தான் போயிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் டீம் பலமையாக டீம் இல்லை ஒரு சின்ன டீம் வந்து வந்திருக்கு செக் பண்ணுறதுக்காக. முதலாவது விக்கெட் வந்து இழந்துட்டோம். கிட்டத்தட்ட 13 ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சு. கமில் மிஸ்ராரா போயிட்டார். அடுத்தது வந்து குசல் மெண்டிஸ் வருவார் நினைக்கிறேன். என்னென்னு தெரியல மேட்ச் அப்படியே வந்து நிற்கிது நினைக்கிறேன். மழைக்கு இல்லை அப்படியே வந்து தெரியல. இது வேறு ஏதோ பிரச்சனை போல இருக்குது. ஸ்க்ரீன் இருக்குது தானே அதில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு. நினைக்கிறேன் யாரை குறுக்க வந்திருப்பேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு பேனர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அதுக்காக தான் நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே இப்போதைக்கு கொஞ்சம் சவுத்தாக தான் மேட்ச் போய் கொண்டு இருக்கு. அடுத்த விக்கெட்டும் போயிட்டு மிஸ் அங்கே அவுட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வந்த முகூர்த்தம் என்ன நடக்க போதோ தெரியல. இப்போ பார்த்தீங்களாண்டா 29 2 விக்கெட் ஓவர் வந்து 5.1 போய்கொண்டிருக்கு. தனஞ்சாடி செல்வம் அதே மாதிரி கமில் மெண்டிஸ் குசல் மெண்டிஸும் வந்து இருக்கணும். கமோன் இந்த டிவியில் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நேரில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. குசல் மெண்டிஸ் ஒரு ஸ்வீப் படித்தவர் 37 ரன் இருக்கைகளை வந்து அது எல்பி கேட்டு அம்பையார் அவுட் கொடுத்துட்டார். அதால் ரிவ்யூ போய்கொண்டிருக்கு. Check the feed, fair delivery. Start with the front run, please. டிக் குசல் மெண்டிஸ் 14 டீசல் ரைட் நான் போடுறான் வரேன். அவுட். Ball was very close to the bat. Can I have the umpire to confirm whether any bat pin was there, please? ரைட் இந்த நடக்கைகளை வந்து குசல் மெண்டிஸ்
ஆள் நடக்க வலிக்கிட்டு அவுட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்டா பெட்டில் பட்டால் தான் இது தப்பிக்கலாம், மற்றபடி அவுட் இது க்ளீன். Keep it rolling through, please. Out. Yes, ball is passing below the bat and ஒன்றிலையும் படை. bat line as the ball passes the bat. Satisfied? No bat involved. Go to ball tracker when ready, please. பால் ட்ரக்கர் வெளியில் போயிட்டுன்றா தெரியும். ஆனால் அம்பியார் அவுட் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து கட்டாயம் அவுட்டாக தான் இருக்குது. Original decision is out. Pitching in line, impact in line. Wicket, umpire's call. Go back to on-field umpire Chamara, please. அடுத்தது அசலங்க வந்து ஒன்று. Chamara, you can stay with your original out decision. Make it. Thank you. ஓகே, அம்பியார் அவுட் கொடுத்தாச்சு. It's another wicket for Pakistan. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் இருக்கிற இடத்துக்கே தேடி கொண்டு வந்து இதை ஊற்றணும். அது மாதிரி இதே பிராண்டுகள் எல்லா பிராண்டுகள்லையும் இப்படி தெரிவிக்கணும். இப்போதைக்கு சிங்கிள் தான் போகணும். ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓவர் ஆகிட்டு 44 ரன் மட்டும். இப்போ 6 வந்து எங்கட பக்கத்துக்கு வந்தது கவி கேட்டேன் மிஸ் ஆகிட்டு விட்டுட்டா. நல்ல வேலை. இப்போ தான் கலைஞருக்கு பிறகு T20 பார்க்குறவங்க ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கு. ஒரு 4 ஒரு 6 ஒரு டபுள் வந்ததோட. இப்போ தான் வந்து 101 அடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட 14 வருஷம் 3 ஓவர் 13 ஓவருக்கு 100 வரணும். ஒரு ஓவர் வந்து தின்றிருக்கணும். பரவாயில்ல பாப்போம், 180 அடித்தா ஓகே இருக்குது. இந்த பிளக்கில் இருக்கிறார்கள் இந்த காப்டன்னா நெருப்பு கட்டு. இப்போ ஒரு ஓவரில் வந்து 3வது 4. இப்போதான் 4 போகுது சந்தோஷப்பட்டோம். அதுக்கு அவுட்டு. ஆனால் பாகிஸ்தானுக்கு விக்கெட் போய்களை வந்து ஹிந்தி பாட்டு போடினோம். இப்போ பார்த்தீங்கன்னா 19 ஓவர் போதும் 128 தான் அடிச்சிருக்கணும். 8 விக்கெட் வந்து போயிடுச்சு 8 நேரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுலர் அந்த ஸ்பின் பவுலர் வந்து நல்லா போடுறார். மற்ற ஓகே எல்லாருமே வந்து நல்ல டீசெண்டாக போட்டு கொண்டிருக்கலாம். இது மொஹம்மட் நவாஸ் நிற்கிறேன் இதில் நிற்கிறது. இப்போ கடைசியாக வந்து திக்ஷானாண்டா எங்களுக்கே டிப் மாதிரி இருந்தது. அம்பியார் வந்து அவுட் கொடுக்கல, ரிவ்யூக்கு வந்து போயிருக்கணும். இல்லை பார்ப்போம். கீழே அவுட் போடுறது. Yes, keep it on through, please. Yes. Can you face it there, please? Can you face it there? Out. Yes, there's a clear spike. There's the ball next to the bat. Go for the catch, please. Completion of the catch, please. Yes, keep it rolling through. Keep it rolling through. Netflix The catch, please. சரி, அவுட். Really carry it to the gloves. முதலாவது இன்னிங்ஸ் வந்து 128 தான் அடிச்சிருக்கணும் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி கிரவுண்ட் ஆகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஓடி நம்ம இந்த பிச் எல்லாம் அங்கிருக்கிறதுக்கு எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து இல்லை 150 எதிர்பார்த்தினாங்க. கிரவுண்டில் வந்து பனி பெய்யறதால வந்து வெளியில் அந்த பனிக்காக அப்படியே கயிறை வந்து இழுத்து கொண்டு நடுவில் வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். அப்படி இழுத்து கொண்டு வரையும் இதெல்லாம் பிரேக் டைமில் பாருங்கள் கொத்துமி தான் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். மஜிக்கெல்லாம் வேண்டி குடிக்கிற அளவுக்கு கிளைமேட் இல்லை. பயங்கர குளிர் கிளைமேட் எல்லாம் சூப்பரான ஒரு கிளைமேட். கிட்டத்தட்ட அந்த கூடுதலாக வெளிநாடுகளில் நியூசிலாண்டில் நடக்கிற அந்த ஒரு கிளைமேட்டில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து மிஞ்சால வந்து ப்ராக்டிஸ் அடித்து கொண்டே இருக்கணும். அதில் போலிங் கோச் மலிங்க வந்து அதில் ஷூ வச்சு அதுக்கு போல் போட சொல்லியிருக்கேன். வித்தியாசமாக இருக்குது. 2-1, let's play. 129 ரன்னால மடக்கில் பண்ணுறது எனக்கு என்ன தெரியல. பொய் வேலை. முவான் தொசாரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து போடுறார். அதில் பாருங்க ஃபர்ஸ்ட் போல விக்கெட் இருந்தால் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் போலே 4 போல் இருக்கு. இல்லை ஓகே அதை எடுத்துட்டு சரி எப்படி போக தெரியல. சரி இப்போ ஆரம்பமாயிட்டு 2வது இன்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு எந்த கணிப்பின்படி ஒரு 10 ஓவருக்கு 60 அடிச்சிட்டு வந்தாலே மேட்ச் முடிஞ்சிடும். ஆனால் அவங்க விக்கெட்டை கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க பாகிஸ்தான். எனக்கு தெரிஞ்சு கடைசி சீரீஸ்லாம் ஸ்ரீலங்கா அங்கே போய் அடி வேண்டிட்டு வந்தது.
இப்படிதான் எதிர்பார்த்த வரைக்கும் இங்கே தம்புள்ளையை பொறுத்தவரையில் நான் வந்து குறைவு ஸ்ரீலங்கா வின் பண்ணுற மேட்சுகள் எல்லாமே பாவம் என்ன நடக்க போகுது வந்து இந்த இதில் பாருங்க முட்டாக போட்டு கொண்டிருக்கிறதான் இப்போ தொடர்ந்து 2-3-4 வந்து அடிச்சிடணும் 12 ரன் வந்துட்டு இப்போ பிரிக்கிறாங்க பிரிக்கிறாங்க 10வது ஓவரோடய நாங்கள் வெளிக்கிடலாம் போல இருக்கு. Camera please. 54 எச் ஆயிட்டு ஒன்று ரிவ்யூ கேட்டு Camera, you can stay with your not out decision. You are on screen. Make your seat. Thank you. திருப்பியும் போட்டு ரன் கொடுக்க போகிறாங்க. ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு ஃபுல் வாய்ப்பு இருக்குது. இந்த 6 பேருமே 10 ஓவரிலாம் வந்திருக்காங்க. அதுலேயே ஒரு இனத்து வசதி காட்டுறாரு ஃபண்டில் அது சிங்கள கல்லோட் திருப்பியும் தேய்ச்சனா அடிடா சொன்னதுக்காக நடுப்பிச்சில் குத்தி பார்த்த போட்டால் வந்து அடிக்க மாட்டான். அதெல்லாம் நெக்ஸ்ட் பிளேயர் அந்த அங்கே சாரி ரங்கபுரம் இருப்பேன். ரைட் முதலாவது விக்கெட் வந்து இப்போதான் வந்து போயிருக்கு. 60 அடிச்சுட்டாங்களே கமான் மல்லிங்க நல்ல உடம்பு வச்சுரு ஆளுக்கு. இப்போ தீக்ஷனாக்கு வந்து ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுவார் போல இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி இப்போ பக்கத்தில் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். தீக்ஷனா கூப்பிட்டு வேறு அட்வைஸ் நினைக்கிறேன். யார் போல் போடணுன்ற சொல்லிடும் போல தொடர்ந்து நீ போடன்ற சொல்லி நினைக்கிறேன். தம் அடிக்கிறாங்க கோல்டி ஃபோன் வந்து அதே மாதிரி முறுக்கு போத்தலோட வேண்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா போட்டதுரா இல்லை பாகிஸ்தான் போட்டதா தெரியல. அவன் ஃபோன் போட்டது கத்துறாங்க. இலங்கையின் பரம்பரை ரசிகராக்கள் நிற்கிற இடம் சிங்கத்தின் இதோட நிற்கணும். இங்கே எடுக்கிற ஆத்தலுக்கு நிற்கிறோம். இந்த மெண்டேஸ் கீப்பர் கீப்பர் எவ்வளோ வரதுல இருக்காரு கீழே வகை பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. 10 ரன் தான் இருக்குது. அப்படி அங்கால போய் டீம் எல்லாம் வந்து வெளிக்கட்டணும். நாங்களும் வந்து 7 ரன் தான் இருக்குது. அப்படியே நைஸாக வந்து வெளிக்கிறோம். ஏண்டா வாகனம் வெளிக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்குது. இந்த மேட்ச் தான் ஏண்டா வந்தோம்ன்ற அளவுக்கு இருந்தேன். போராக இருந்தது. சார் உண்மையிலுமே வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு சவுத்தான ஒரு மேட்சாக அப்படி 5 போலுதுலேருந்து வெயிட் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா வரும். அங்கே சொல்லி வாய முடியல போ ஆறவை விட்டவன் உஷாரா. சரி 126 3 தான். 2 ரன்கள் மாத்திரமே அடிக்க இருக்கிறது. அடிதான் எப்படியும் விட்டுருவான். டபுள் ரைட் ஓகே. சரி மேட்ச் இனிதே வந்து நிறைய விட்டுறது. சரி முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சு. சரி எங்களுடைய பயணத்தை வந்து நடக்கட்டும். இப்போ பாருங்க கொஞ்சம் இதெல்லாம் எல்லா பக்கத்தாலையும் போய்ப்பாங்க. இதில் போகிறோம். அங்காள பக்கத்தில் பாருங்க இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த சாப்டரில் இருந்தார்கள் எல்லாம் கவலையுடன் திரும்பினோம். சரி இப்போ வந்து முன்னுக்கு வந்துட்டோம். அப்படியே நாங்கள் வாகனம் எடுத்துகிட்டு வவுனியா வலிக்கிறதான் எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச் அமையலை. உங்களுக்கு வந்து கவலையுடன் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இப்படி வந்து அசிங்கப்படுறதான் விஷயமாக போகுது. இல்லைங்க மேட்ச் பார்க்க 6 அவசரத்தில் போய் நம்ம கடவுளை சேஃபாக இருக்கணும்.